சார், இப்ப முதல்வர் ஸ்டாலின், பழைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க இருவர்ல யாரு ரொம்ப புத்திசாலி? நல்ல கேள்விதான். சும்மா ஒரு அப்பா கோடீஸ்வரன் தான் பெற்ற மகனுக்கு அத்தனை கோடி பணத்தை கொடுக்குறாரு, தான் சொத்து எல்லாம் கொடுக்குறாரு. திறமையே இல்லைனாலும், அறிவே இல்லைனாலும், படிக்கவே இல்லைனாலும் அந்த பையன் உண்மையிலே மற்றவரோட பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், பெரிய ஆயிடலாம். இது அந்த பையனுக்கு திறமை இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அப்பா கொடுத்ததால அவரு கோடீஸ்வரன் ஆயிட்டார், அவர் பிறகு ஆயிட்டார். சமுதாயத்துல மக்கள் மற்றவங்க மதிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனா இதுவே அந்த மாதிரி பெரிய ஆளா பல கோடி சொத்துக்கு அதிபதியாக பல கோடி ரூபாய் கேஷாவே நம்ம வர முடியாத பெற முடியாத ஸ்டேஜ் ஒரு பையன் அதுக்காக முட்டி போது எப்படியாவது அந்த இடத்துக்கு வரணும், நாமளும் பெரிய கோடீஸ்வரர் பார்த்தீங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கிற பையன் தான் உண்மையிலே திறமைசாலி. உழைப்பே இல்லாம, அறிவே இல்லாம அவன் பெரிய கோடீஸ்வரர் ஆகிறத விட உழைப்பு கொடுத்து தன்னுடைய திறமையால கோடீஸ்வரர் ஆகிறத அந்த பையன் திறமை. அதே போல கலைஞர் சிஎம் இருந்தார், பல கோடி ரூபாய் சம்பாதிச்சார். அவரு எப்படி அப்பா தன்னுடைய மகனை சொத்தை கொடுப்பாரோ அதே போல ஸ்டாலின் கொடுத்தார். ஸ்டாலின் உதயநிதி கொடுத்தார். இது அப்போ உண்மையிலுமே உதயநிதியோ அல்ல ஸ்டாலினோ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி உறுப்பினர்களை சேர்த்து வளர்த்து வந்தாங்கன்னா சாவர வரைக்கும் நானும் தவிர்த்தம் போடணும். ஒரு சிறிய அளவுல கூட ஒரு வார்டு கவுன்சிலரோட அவனை கட்சி நடத்துறது தகுதியே இல்லாம ஆயிடும். ஒரு குடும்பத்தையே சராசரியா அவங்களோட குடும்பத்தை ஓட்டவங்கள கூட பணத்தை பறிக்க சுயமா படிச்சு சம்பாதிச்சாங்க. அப்பா சொத்து இருந்ததான அப்பா முதல்வர். அந்த அவருடைய இந்த அரசியல் சட்டப்படி என்ன சொல்லுது? அப்பா சொத்து பிள்ளை. இதே போல அது சொத்தா இருந்தாலும் கட்சி அரசியல். ஏன்னா அந்த காலத்துல கட்சி வளர்த்தவரு கலைஞர். ஏன்னா எத்தனை பேர் கட்சிக்கு உழைச்சம் போனேன், நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவரு பையனுக்கு தான் அவர் கொடுப்பார். அவர் சொத்து யாருக்கு? கட்சின்றது அவர் சொத்து மாதிரி. அதை அவருக்கு இன்னும் ஸ்டாலின் கொடுத்துட்டார். அதே போல ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எத்தனை பேர் கட்சியில மூத்த தலைவர் இருக்கு, நீ என்ன வேணாலும் கட்சியில உழைச்ச மண்ணை கட்டி பண்ண கட்சியை நான் ஆதார் பேரோட பிடிக்க நட்டேன், பெரிய அப்படி நல்ல கட்சியே இல்லை, என்னோட கட்சி கடை. ஆனா என் பையனுக்கு தான் நீங்க எனக்கு அடுத்த தலைவர் என் பையன் தான். ஏன்னா அவர் சொத்து மாதிரி அது. ஏன்னா ஸ்டாலின் இல்லைன்னா 2021 திமுக ஆட்சி வந்துருக்காரு. அப்ப திமுக ஸ்டாலின் சொத்து ஆயிடுச்சு. அப்ப அவர் பையனுக்கு அவருக்கு கொடுக்குறாரு. அதனால கலைஞருடைய கட்சிய ஸ்டாலின் கொடுத்து அவர் போராடத்துக்கோ அவர் பையன் கொடுக்கறதுக்கோ இவங்களெல்லாம் பெரிய தரமெல்லாம் ஒரு மண்ணை கட்டி இல்லை. அப்படியே வழி வழியா வந்த சொத்து. ஆனா அந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு நபர் அவர் வர பெரிய விஷயம். எடப்பாடி அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்றினது உண்மையிலேயே பெரிய விஷயம். என்னென்ன வேலை பண்ணுமோ அவ்வளவு பண்ணார். சசிகலா காலில் இருந்தார், ஊர்ந்து போனார், எப்படியாவது அந்த இடத்தை பிடிச்சவர். பொதுச்செயலாளர் ராவணம் ஆட்சி பிடிக்கணும், சிஎம் பாதியில உட்காரணும், எப்படியோ என்னென்ன வேலை பண்ணாரு இல்லையா? உண்மையிலே அவருடைய திறமைகள்லாம் அதை அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியப்படுது. எப்படியாவது அதிமுகவோட தலைமை பதவி அடைஞ்சாகணும், நாம சிஎம் ஆகணும். அதே போல பண்ட கொள்கையில திறம்பட கரெக்டா காய் நவர்த்தி யாருக்கால வீராரு எவ்வளவு பிடிக்கிறாரு, எவ்வளவு ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த கோபத்துல பணத்தை கொடுத்தாரு, எப்படியே கொடுத்தாரு இல்லையா? அந்த தரம் யாருக்கு வரும்? கொடுத்தாரு. அதிமுக கட்சியில பல லட்சம் பேர் இருப்பான், யாருக்கும் வராத அந்த சிந்தனை அவர் வந்துச்சு. அதுல அத்தனை பேர்த்துல அவர் ஜெயிச்சாரு, சிஎம் ஆனார். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன்னா வெளிச்சா வைக்கிறார். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் அவர் அடிமைப்படுத்தினாங்களோ சிறுமிப்படுத்தினாங்களோ அவளை அத்தனை பேர்த்தையும் அப்படியே தூக்கிட்டார். யாரு கீழே காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அந்த அம்மாவே கட்சியில சாக்க முடியாது. அப்ப கட்சி விட்டுக்கிறார். உண்மையிலே திறமசாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எடப்பாடியார். அதாவது யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை அவர் செஞ்சார். எடப்பாடியார நாலா வகையில தாக்குறார். பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளரே இதற்கு முன்பு கட்சியில் இருந்த
முக்கிய பிரமுகர்கள்லாம் முதுகுலே குத்துறான். நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், எனக்கு சம்பாதித்து வழியைப்படுத்தி கொடு, எனக்கு இந்த துறையுடைய எனக்கு மந்திரி பதவி கொடு அப்படின்றான். அவர் சிஎம் ஆனதும் அவ்வளவு டார்ச்சர். அந்தாண்ட இருந்து தினகரன் குத்துறாரு, இந்தாண்ட இருந்து ஓபிஎஸ் குத்துறாரு, ஒரு பக்கம் அங்க சசிகலா குத்துறாங்க. 4 பக்கமும் ஒரு பக்கம் கட்சியிலேயே இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் அவரை வளர விடல, ஆட்சி ஒழுங்க நடத்த விடல. அதே போல அதிமுக வர இதற்கு முன்பு இருந்த பெருந்தலைகள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா குறிப்பு இவங்கெல்லாம் அந்த ஒரு பக்கம் போட்டு தாக்குறாங்க. இதை விட திமுக தரப்பு ஓவரா தாக்குது. இது எல்லாம் மீறி கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றி அடுத்த 4 வருஷமும் 2021 ஏப்ரல் வரைக்கும் ஆட்சி நடத்தினார்னா உண்மையிலே அவரு எடப்பாடியாரு பெரிய ஆள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த 2 பேர்த்துல யாருன்னு கேட்டா எடப்பாடி தான். 100க்கு 100 கலைஞர் ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஸ்டாலின்லாம் வாழ்நாள் ஃபுல்லா எம்எல்ஏ கூட ஆக முடியும். உதயநிதி அரசியல்ல அடியெடுத்தே வச்சிருக்க மாட்டார். இதெல்லாமே அப்பா சொத்து. அதனால அவங்களை திறமசாலின்னு சொல்றது வேஸ்ட். உண்மையிலே இவரு திறமசாலி அவரு எடப்பாடியார் தான், அதுல சந்தேகம் இல்லை.